ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு நீங்களும் ஆகலாம் சிம்ரன் சீரீஸ் 1. இப்போ நான் சொல்ல போகிற ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னராக நீங்கள் எடுத்துக்கலாம். இதை சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுறணும். இதையும் சாப்பிட்டுட்டு இட்லி தோசை வடை பொங்கல் பூரின்னு சாப்பிட்டுவிட்டு நான் சிம்ரன் மாதிரி ஆகலைன்னு சொல்லிட்டு ஏன்ட்ட வந்து கோச்சிக்கக்கூடாது. நைட்டே நான் கொண்டக்கல்ல ஊற வச்சுருந்தேன். மார்னிங் குக்கரில் உப்பு தண்ணிலாம் சேர்த்துட்டு ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் கொஞ்சமாக கேர்ட் சேர்த்துக்கோங்க. ஹோம்மேட் கேர்டாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இது கூடவே சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஐயோ நிறைய சேர்த்துட்டேன், இவ்வளோ சேர்த்துடக்கூடாது, நான் கொஞ்சம் அள்ளிக்கிறேன். இது கூடவே பெப்பர் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இதுக்கு பேர் தான் ட்ரெஸ்ஸிங். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன். வீடியோக்காக தான் 2 பவுல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம சும்மா நல்லா வச்சுக்கோங்களேன், அப்படியே எல்லாத்தையும் போட்டு கிண்டி விட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பேன். சரி கொஞ்சம் எஸ்தட்டிக்காக காமிக்கணுமேன்றதுக்காண்டி தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து வெங்காயம் தக்காளி வெள்ளரிக்காய் 3 எடுத்திருக்கேன். ஸ்வீட் கார்ன் எப்பயுமே அதில் ஆட் பண்ணுவேன், எனக்கு இல்லை ஸோ ஆட் பண்ணல. ஸ்வீட் கார்ன் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த படத்தில் உள்ள மெயின் ஹீரோயினை இறக்க போகிறேன். இன்றைக்கான ஹீரோயின் கொண்டக்கல்ல தான். நம்ம இதில் எது வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சோயா சங்க் சேர்த்துக்கலாம், ஒரு நாள் வந்து பட்டாணி சேர்த்துக்கலாம், ஒரு நாள் ப்ராக்லி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஆனால் சோயா சங்க்ஸ் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த பட்டாணி ப்ராக்லி இதெல்லாம் வந்து நீங்கள் எது வேணாலும் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணி வச்சுருந்தோம்லே அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், சாலட் ரெடி. இது சாப்பிடவும் செம்ம ஃபில்லிங்காக இருக்கும், பார்க்கவும் எஸ்தட்டிக்காக இருக்கும். இதே மாதிரி சோயா சங்க்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா ஆயான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மனசில் ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணணும் தோணும், கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. பாவம் அவங்களும் சிம்ரன் ஆகட்டுமே நம்மள மாதிரி.